நவீன வளர்ச்சியால் நலிவடைந்து வரும் மண்பானை தொழில் வேதனை தெரிவிக்கும் மண்பாண்ட தொழிலாளர். செங்கல்பட்டு அடுத்த திருமணி பகுதியில் 10 தலைமுறைகள் கடந்து பாரம்பரியமாக மண்பானை தொழில் செய்து வருபவர் அர்ஜுன். கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு அனைத்து தரப்பு விசேஷங்களுக்கும் மண்பாண்ட பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தன. கிராமங்கள் மட்டுமில்லாமல் நகரங்களில் உள்ள தனியார் அலுவலகங்களிலும் குடிநீருக்காக மண்பானையை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது நவீன வளர்ச்சிகள் அதிகரித்ததன் காரணமாக மண்பானைகளை ஏதோ ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தும் சூழல் உள்ளது. கடந்த காலங்களில் அனைத்து கிராம பகுதிகளிலும் பொங்கல் அன்று சர்க்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல், சாம்பார், கூட்டு மண்பாண்டங்களில் மட்டுமே செய்வார்கள். அதேபோல் மறுநாள் மாட்டு பொங்கல் அன்று மண்பாண்டத்தில் மட்டுமே பொங்கல் மற்றும் அசைவ உணவுகளை செய்து படைப்பது வழக்கமாக இருந்து வந்தது. அதிலும் மண்ணிலான அடுப்பில்தான் சமைப்பார்கள். உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களான கிராம பகுதிகளில் பொங்கல் விழாவில் பாரம்பரியம் மாறாமல் மண்பாண்டத்தில் செய்த உணவுகளை சுவைத்து சாப்பிட்டு குடும்பத்தோடு கொண்டாடுவார்கள். தற்பொழுது 2 டம்ளர் அரிசியில் கேஸ் அடுப்பை பற்ற வைத்து குக்கரில் சமைத்து தினமும் வழக்கம் போல சமைத்து சாப்பிடுவது போல சமைத்து சாப்பிடுகிறார்கள். இதுதான் தற்போது பொங்கல் விழா. இன்றைய சமுதாயங்கள் முற்றிலும் மண்பாண்டத்தை மறந்து விட்டார்கள். அடுத்த சந்ததியினருக்கு மண்பாண்டம் என்பதே தெரியாத அளவிற்கு அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. முன்பெல்லாம் பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பாகவே பொங்கல் பானை, குழம்பு சட்டி, அதற்குண்டான மூடிகள் என 1 மாதத்திற்கு முன்பாகவே பணியை துவங்கி விடுவோம். பானை வியாபாரம் செய்யவே முடியாது. இன்றைக்கு வெறுச்சோடி கிடைக்கிறது. பானை வியாபாரமே கிடையாது. மண்பாண்டங்கள் முற்றிலும் அழியக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டது. தற்பொழுது ஏதோ ஒரு சடங்கு விழா கொண்டாடுவது போல் அனைவரும் கொண்டாடி வருவதாகவும் தற்போது உள்ள நவீன வளர்ச்சியால் ஏராளமான நோய்கள் பரவுகிறது. அதனால் பாரம்பரியமிக்க மண்பாண்டங்களை பயன்படுத்தினால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் எனவும் பொதுமக்கள் பாரம்பரியம் மிக்க மண்பானைகளில் பொங்கல் வைத்து வழிபட்டு நலமுடன் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் எனவும் மண்பாண்ட தொழிலாளர் அர்ஜுனன் தெரிவித்தார். எங்களை போன்றோர் பாரம்பரியமாக இதே தொழிலை 10 தலைமுறைகளாக செய்து வருகிறோம். எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ மீண்டும் பாரம்பரியமான மண்பாண்டங்களை பயன்படுத்தினால் மட்டுமே எங்களை போன்றவர்களின் வாழ்வாதாரம் செழிக்கும் என வேதனையுடன் அர்ஜுன் தெரிவித்தார். மேலும் மழை காலத்தில் பணியில்லாத போது ஆண்டுதோறும் 4000 ரூபாய் பணம் தமிழக அரசு வழங்கி வந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பணம் வழங்கப்படவில்லை என்றும் இதனை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். ஆற்காடு பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட துணை பொதுச் செயலாளர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆற்காடு ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மகளிர் அணி மண்டல செயலாளர் ரிங்கு சுனில்குமார் முன்னிலையில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேவி பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து புத்தாடை மற்றும் கரும்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட கௌரவ தலைவர் சுனில்குமார், மாவட்ட தலைவர் காமராஜ், ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி, மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் திருக்கோவிலூர் டெம்பிள் சிட்டி சார்பில் முன்னாள் தலைவர் செந்தில்குமார் முன்னிலையில் பள்ளியின் தாளாளர் இந்திரா முருகன் தலைமையில் ரோட்டரி சங்க தலைவர் கோத்தம் சந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரோட்டரி சங்க செயலாளர் ராஜேஷ்குமார், பொருளாளர் காமராஜ், சாசன தலைவர் வாசன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவ வீரர் கல்யாண்குமார், முருகன், ஜெகத் ராஜேஷ், கீர்த்திவாசன், RCC செயலாளர் ஹரிகிருஷ்ணன், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இறைவா விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி ஊராட்சியில் சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு ரோட்டரி சங்கத்தினர் மரியாதை செலுத்தினர். சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. சாய்ராம் கல்வி குழுமம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் இணைந்து நடத்திய இந்த அறிவியல் திருவிழாவில் தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ குழுவினர் பங்கேற்றனர். இக்கண்காட்சியில் ரோபோட்டிக்ஸ், நவீன விவசாய முறைகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நீர் மேலாண்மை, உற்பத்தி துறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைப்புகளில் சுமார் 800க்கும் மேற்பட்ட வியக்கத்தக்க அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியை ஸ்ரீ சாய்ராம் குழுமத்தின் முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து, தொழில்நுட்ப அதிகாரி சதீஷ்குமார், சிறப்பு விருந்தினராக நாஸ்காம் இயக்குனர், மாற்றம் பவுண்டேஷன் கோ-ஃபவுண்டர் உதயகுமார், தென் பிராந்திய PIS துணை மேலாண்மை இயக்குனர் கணிஜியா, விஞ்ஞானி தயானந்த், காஞ்சி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி முனைவர் நளினி, மாணவர் ரத்னா, முனைவர் கார்த்திக், வேலு ஆகியோர் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டனர். மாணவர்களின் படைப்பாற்றலையும் அறிவியல் சிந்தனையையும் ஊக்குவிக்கும் வகையில் அமைந்த இந்த நிகழ்வை சுமார் 150 பள்ளிகளை சேர்ந்த 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரில் கண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி முனைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். Rotary Club President sir, Kamaraj sir, clap. President of our Rotary Club, clap. Clap your hands to the President. Clap your hands. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. சாய்ராம் கல்வி குழுமம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் இணைந்து நடத்திய இந்த அறிவியல் திருவிழாவில் தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ குழுவினர் பங்கேற்றனர். இக்கண்காட்சியில் ரோபோட்டிக்ஸ், நவீன விவசாய முறைகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நீர் மேலாண்மை, உற்பத்தி துறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைப்புகளில் சுமார் 800க்கும் மேற்பட்ட வியக்கத்தக்க அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியை ஸ்ரீ சாய்ராம் குழுமத்தின் முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து, தொழில்நுட்ப அதிகாரி சதீஷ்குமார், சிறப்பு விருந்தினராக நாஸ்காம் இயக்குனர், மாற்றம் பவுண்டேஷன் கோ-ஃபவுண்டர் உதயகுமார், தென் பிராந்திய PIS துணை மேலாண்மை இயக்குனர் கணிஜியா, விஞ்ஞானி தயானந்த், காஞ்சி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி முனைவர் நளினி, மாணவர் ரத்னா, முனைவர் கார்த்திக், வேலு ஆகியோர் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டனர்.
மாணவர்களின் படைப்பாற்றலையும் அறிவியல் சிந்தனையையும் ஊக்குவிக்கும் வகையில் அமைந்த இந்த நிகழ்வை சுமார் 150 பள்ளிகளை ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி முனைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சாதாரண மனுஷனுக்கு தானே கரண்ட் தானே சாக்கி அடிக்கிறோம் இடத்தா ஆண்டிப்பட்டியில் பொங்கல் விழா காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காங்கிரஸ் கட்சியினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் ஆண்டிப்பட்டி வட்டார மற்றும் நகர காங்கிரஸ் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவி தலைமை தாங்கினார். நகர தலைவர் சுப்புராஜ் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான காமராஜர் சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழர் திருநாளையொட்டி பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து பொங்கல் மற்றும் கரும்பு, இனிப்பு வகைகள் ஆகியவற்றை காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியுடன் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் மலைமுருகன், நகர துணைத் தலைவர் ரத்னவேல், நகர செயலாளர் வேலுமணி, வட்டார துணைத் தலைவர் சரவணன், ராமலிங்கபுரம் பொன்ராம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். கிராம தலைவர் போட்டா பாருங்க எல்லாரும் அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் அரியலூர் மாவட்ட போட்டோ மற்றும் வீடியோ நலசங்கம் சார்பில் பொதுக்குழு மற்றும் தேர்தல் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தனியார் மண்டபத்தில் அரியலூர் மாவட்ட போட்டோ மற்றும் வீடியோ நலசங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு மற்றும் பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர், அமைப்பாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் அமைப்பாளர் ஆனந்தன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மற்ற 5 பொறுப்புகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்த அரியலூர், திருமானூர், செந்துறை, தாப்பழூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் ஆகிய ஒன்றியங்களைச் சேர்ந்த புகைப்பட மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் வாக்குகளை செலுத்தினர். இதில் அரியலூர் மாவட்ட தலைவராக கவுஞ்சி, செயலாளர் கர்ணன், பொருளாளர் வீரப்பன், துணைத் தலைவர் சிவா, இணை செயலாளர் கனகசபை ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. ஒரு பொதுக்குழுவை நம்ம மாவட்ட சங்கம் இன்று சிறப்பாக செய்து அதற்கான போட்டிருக்கிறோம். பிரேமானந்தர் 89 பெற்று வெற்றி வாய்ப்பு இருந்தார். தலைவரே ஓகே
அரியலூர் மாவட்டம் சுற்றுலா பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. அரியலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம், செந்தூரை, தாப்பலூர், ஜெயங்கொண்டம், திருமானூர், கீழப்பழுவூர், திருமானூர், உடையார்பாளையம் சுற்றுலா பகுதியில் மழை பெய்து வருகிறது. இதனால் இன்னும் சில நாட்களுக்கு பொங்கல் தொடங்க உள்ள நிலையில் இந்த மழையினால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வாகன ஓட்டிகளும் பாதிப்படைந்தனர். இந்த மழையின் காரணமாக ஜெயங்கொண்டம், செந்துறை, உடையார்பாளையம், பொன்பரப்பி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மழையின் காரணமாக கடலை, கரும்பு, எள்ளு, நெல், பூக்கள் போன்றவை பயிரிட்டு வந்த நிலையில் இந்த மழையின் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் அரசு தலைமை கொறடா பங்கேற்பு. அரியலூர் மாவட்டம் தாமரைக்குளம் பகுதியில் சமத்துவ பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டு சமத்துவத்தின் அடையாளமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர். மாரியம்மன் கோவில் முன்பாக புதிய பானை வைத்து அதில் மஞ்சள் கட்டி பச்சரிசி மற்றும் வெல்லம் சேர்த்து பொங்கல் வைத்து படையலிட்டனர். தொடர்ந்து அனைவரும் பொங்கலை பகிர்ந்து கொண்டு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் கலந்து கொண்டு பொங்கல் படையலிட்டு பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். இவ்வூர் பொதுமக்களை அழைத்து நாம் பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவது. அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் கொட்டும் மழையில் குடை பிடித்தபடி சமூக ஆர்வலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நீர்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும் குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டம் அரியலூர் மாவட்டம் புதுக்குடி ஊராட்சிக்குட்பட்ட களிச்சிக்குழி பகுதியில் செங்குந்தபுரம் மெயின் ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயங்கொண்டம் நகராட்சி நுண் உரம் தயாரிக்கும் மையம் அமைந்துள்ளது. இதனால் புதுக்குடி கிராமங்களின் சுகாதாரத்திற்கு சீர்கேடு விளைவிக்கும் வகையில் குப்பை கழிவுகளை கொட்டும் இடத்தினை மாற்றி அமைக்க வேண்டி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திடீரென ஜெயங்கொண்டம் நகராட்சி நுண் உரமாக்கும் மையம் முன்பாக கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர், விவசாயி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் வினோத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வரும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அரசு சட்டக்கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வரும் 130 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மற்றும் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் தங்க ரமணி ஆகியோர் மடிக்கணினிகளை 130 மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியில் ஏராளமான சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். மாணவர்களின் கைகளில் இருக்கும் அறிவே நாளைய சட்டத்தின் சரியை தீர்மானிக்கும். பெண்கள் படிக்கிறோம் அப்படின்னு பெரியார் சொல்லும் போது படிச்சாலே போதும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சோம் இல்லைங்களா? பாருங்க. ரெண்டு பேரும் கொடுத்துருங்கண்ணா. சுமிதா, சோபிகா, செங்கல்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 102 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு. செங்கல்பட்டு
மாவட்டம் மகேந்திரா சிட்டி அடுத்த அஞ்சூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 102 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார். இந்த மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் அஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தேவராஜ், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். உடனே சொல்றேன் சார் அப்படின்னு இவ்வளவு அவர் பணிகளையும் புறம் தள்ளிவிட்டு நமது பள்ளிக்கு காலை 10 மணிக்கு மிக தெளிவடைந்த மக்களுக்கும் நமது அதே போல மாணவர்களை இன்று தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்கு மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் மாவட்ட தலைவர் சின்னையா தலைமை தாங்கினார். துணைத் தலைவர், மாவட்ட செயலாளர் குறிஞ்சி வளவன், மாவட்ட பொருளாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட நிர்வாகிகள் ராஜா முகமது, பாரதிதாசன், விஜயபாஸ்கர், விஜய ஆனந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் மக்களுக்கு பெரிதும் பாதுகாப்பானது மற்றும் பயனளிப்பது ஆன்லைன் மருந்து வணிகமா அல்லது பாரம்பரிய மருந்து வணிகமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. பட்டிமன்ற நடுவராக மாநில இணை செயலாளர், மாவட்ட அமைப்பு செயலாளருமான சத்தியசீலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஓவியம், கவிதை, பேச்சு போட்டி, பிறமொழி, கலவா, தமிழ் மொழி பேசுதல், பாட்டு போட்டி, கோல போட்டி, கயிறு இழுத்தல், உரியடித்தல், இசை நாற்காலி, நடன போட்டி ஆகிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் வெங்கடேச பெருமாள், அப்துல் ஹக்கீம், ஹாஜா மைதீன், அகிலன், காமராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் சுவாமியின் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் சுவாமியின் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் தாலுகா அனைத்து தனியார் மின் பணியாளர் நலசங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் குஷால்சந்த் பள்ளியில் திண்டிவனம் தாலுகா அனைத்து தனியார் மின் பணியாளர் நலசங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் சீனிவாசன், துணை செயலாளர் சிவக்குமார், செயற்குழு தலைவர் முனியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பொங்கல் விழாவில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். நமது திண்டிவனம் தாலுகா தனியார் மின்பணியாளர் நல சங்கத்தின் சார்பாக இன்று அதி விமர்சையாக தைப்பொங்கல் சமத்துவ தைப்பொங்கல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து நண்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இது ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த சங்கம் வளர வேண்டும் என்று உறுதுணையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்து இடமமைத்தோம். நன்றி, வணக்கம்.
பெரம்பலூர் மாவட்ட பிஜேபி சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா பெரம்பலூரில் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருவிழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் என்ற பெயரில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் முத்தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து தரப்பு மக்களும் கட்சியினரும் ஒன்றிணைந்து சமத்துவமாக கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல் விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அனந்த பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் மண்பானை கொண்டு விறகு அடுப்பில் பொங்கல் சமைத்து கால்நடைகளுக்கும் இயற்கைக்கும் படையலிட்டு வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மலரவே பொங்கலோ பொங்கல் பொலியோ பொலி அப்படி அந்த பக்கம் வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு போங்க, அப்படி போங்க. எல்லாம் அந்த பக்கம் போங்க. நிர்வாகிகள் எல்லாம் அந்த பக்கம் போங்க. 400 இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன், கண்கூசும் விளக்குகள் உள்ளிட்டவை பறிமுதல். அதிரடி ஆய்வில் ஈடுபட்ட போலீசார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ரவுண்டானாவில் காவல்துறையினர் திடீர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன், கண்கூசும் LED லைட்டுகள், பம்பர், மாற்றி வடிவமைக்கப்பட்ட சைலன்சர் உள்ளிட்டவற்றை மெக்கானிக்குகளை கொண்டு காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். மேலும் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டது. இதுபோன்ற நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பெண்ணாடம் பேரூராட்சியில் அமைச்சர் சி.வே. கணேசன் சமத்துவ பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பேரூராட்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் 8வது வார்டு பொதுமக்களுடன் சேர்ந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். மேலும் பெண்ணாடம் ஊராட்சியில் 15வது வார்டு பொதுமக்களுக்கும் வேட்டி சேலை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி பேசினார். மேலும் அமைச்சர் கூறுகையில், தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கியுள்ளார். அதனை பெற்று பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுமாறு கூறினார். இதில் ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன் செம்பியன், நகர செயலாளர் குமரவேல், முன்னாள் ஒன்றிய செயலாளர் கோதண்டபாணி, ஒன்றிய துணை செயலாளர் தொலா ராஜேந்திரன், சிறுபான்மை பிரிவு கமால் பாஷா, ஆதிதிராவிடர் அணி முருகவேல், வேம் கரும்பூர் தலைவர் இளவரசன், மாவட்ட பிரதிநிதி வேல்முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நம்ம பிள்ளைகள் படிக்கிறது காலை உணவு கொடுக்கிறாரு, தம்பி தங்கச்சி படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாரு,
அம்மா அப்பா இல்லாத குழந்தைய அனாதையா உள்ளது மாசம் 2000 ரூபாய் கொடுத்து அரசாங்கமே அந்த குழந்தைய பாத்துக்க சொல்றாரு. தேனி மாவட்டத்தில் தமிழக விளையாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் பல்லாவரம் ப்ரோ பாக்ஸிங் அகாடமி மாணவர்கள் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்று சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் ப்ரோ பாக்ஸிங் அகாடமியின் நிறுவனரும் பயிற்சியாளருமான யாக்கூப் தலைமையில் மாணவர்கள் கௌஷிக், அக்ஷிதா கலந்து கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வீரர்களுடன் நடைபெற்ற போட்டியில் பல்லாவரத்தை சேர்ந்த அக்ஷிதா வெள்ளி பதக்கமும் கௌஷிக் வெண்கல பதக்கமும் வென்று சாதனை படைத்தனர். இவர்களை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் அழைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் யாக்கூப், தேனியில் நடைபெற்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் எனது மாணவர்கள் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் எனவும், பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் நன்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்றும், இவர்களுக்கு நன்கு ஊக்கம் அளித்து தமிழக அரசு பல்வேறு உதவிகளை செய்து போட்டிகள் நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கொஞ்சம் இங்க பாருங்க. தமிழக அரசு சார்பாக விளையாட்டுத்துறை குத்துச்சண்டை போட்டி தேனி மாவட்டம் கம்பத்தில் நடந்தது. இதில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க அனைத்து மாவட்ட குத்துச்சண்டை பயிற்சியாளர் ஆண்களும் பெண்களும் கலந்துட்டாங்க. 14 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள குத்துச்சண்டை போட்டியில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இதில் பல்லாவரம் சேர்ந்த ப்ரோ பாக்ஸிங் கிளப் என்னோட மாணவன் கௌஷிக் 14 வயசுக்கு உட்பட்ட குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கமும், அர்ஷிகா 14 வயசுக்கு உட்பட்ட ஆடவருக்கான குத்துச்சண்டை போட்டியில் வெள்ளி பதக்கமும் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். செங்கல்பட்டு அரசு தொழிற்கல்வி கூட மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் அரசினர் தொழிற்கல்வி கூட கல்லூரியில் 505 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மற்றும் அரசினர் தொழிற்கல்வி நிலைய முதல்வர், மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் திருமலை ஆகியோர் அரசினர் தொழிற்கல்வி கூட கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா ஜெய்சங்கர், தொழிற்பயிற்சி கல்விக்கூட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். பட்ஜெட்ல முதல்ல இருக்கிற அதிகமான அமௌண்ட் நம்ம எதுக்கு செலுத்துறோம்னா கல்விக்கு தான். அடுத்ததான் மருத்துவமே வருது. ஏன் அப்படின்னா நமது முதல்வர் திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய நவீன உலகத்தில் மற்ற மாணவர்கள் மேற்கு தாம்பரம் மாநகர திமுக சார்பில் கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வழங்கினார். சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் மாநகர திமுக சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மேற்கு பகுதி கழக நிர்வாகிகளுக்கு தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் பகுதி செயலாளரும் 5வது மண்டல குழு தலைவருமான இந்திரன் ஏற்பாட்டில் பொங்கல் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பொங்கல் பண்டிகை குறித்தும் தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரை திமுக வெற்றி பெறும் என தெரிவித்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் பொங்கல் பரிசாக வேட்டி சேலைகள், கரும்பு வழங்கப்பட்டது. இதில் மேயர் வசந்தகுமாரி உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதல்வர் அவர்களை
காங்கிரஸ் வருகின்ற 2026ஆம் ஆண்டு கூட்டாட்சி குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் கூற வேண்டும், மற்றவர்கள் பேச்சு எங்களுக்கு கவலையில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்து மீண்டும் மோடி அரசை கண்டித்தும் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கூறுகையில், வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழக ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியுடன் காங்கிரஸ் கமிட்டி கூட்டாட்சி செயல்படுவதை குறித்து அமைச்சர் பெரியசாமி சர்ச்சையாக கூறியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் தெரிவிக்க வேண்டும் எனவும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் 100 நாள் வேலையை ஒன்றிய பாஜக மோடி அரசு 125 நாள் வேலைவாய்ப்பு அளித்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் சூட்ட வேண்டும், இல்லையென்றால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர தலைவர் பாஸ்கர், மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை காங்கிரஸ் தொண்டர்கள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெண்கள் படிக்கிறோம் அப்படின்னு பெரியார் சொல்லும் போது படிச்சாலே போதும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சோம் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட வேலை கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏதோ 125 நாள் 60 என்பது 40 என்கிற விகிதாச்சாரத்தில் மோடி அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிறது. தேசத்தந்தை என்றும் அழைக்கப்பட்டிருக்கிற மகாத்மா காந்தி அவர்களினுடைய பெயரை நீக்கிய பாரதிய ஜனதா அரசாங்கத்தை கண்டித்து உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரதத்தோடு இது முடிகிற விஷயம் அல்ல. 3 வேளாண் சட்டங்களை மோடி அரசு திரும்ப பெற்றதைப் போல மகாத்மா காந்தியினுடைய பெயரை இந்த 100 நாள் வேலைக்கு மீண்டும் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக நாடு முழுக்க தொடரும். போராட்டம் என்பது ஏதோ அறநிலை ஏற்படுத்துகிற உண்ணா நோன்பு போராட்டம் மட்டுமல்ல.